மதியம் மிகவும் ஓய்ந்து போயிருந்தேன். ஹோம்ஸ் இசை கச்சேரிக்கு போன பிறகு சோஃபாவில் படுத்து 2 மணி நேரம் தூங்க முயற்சி செய்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. நடந்த நிகழ்வுகளால் நான் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தேன். அது இப்படி நடந்திருக்குமா, அது இப்படி ஆயிருக்குமா என்று மனதில் பல வினோதமான எண்ணங்கள் அலைமோதின. கண்ணை மூடும் போதெல்லாம் கொலை செய்யப்பட்ட மனிதரின் குரங்கு போன்ற விகாரமான முகம் கண்ணில் தென்பட்டது. அந்த முகம் பட்டிருந்த வேதனையை பார்த்தபோது அந்த மனிதரை இந்த உலகை விட்டு அனுப்பியவருக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. மனித உருவம் கொடுமையான தீமையை பறைசாற்ற முடியும் என்றால் அது நிச்சயமாக கிளீவ்லாந்தில் ஈனோக் ஜே ட்ரெப்பர் இடத்தில் காணப்பட்டது என்பேன். இருந்தாலும் நீதி என்பது நிறைவேற்றப்பட்டே தீர வேண்டும் என்பதையும், குற்றத்துக்கு ஆளானவர் எவ்வளவுதான் மோசமானவர் என்றாலும் குற்றம் செய்தவரை மன்னித்து விட முடியாது என்பதையும் நான் உணர்ந்தே இருந்தேன். அந்த மனிதர் விஷம் வைத்துதான் கொல்லப்பட்டார் என்ற எனது தோழரின் தீர்மானத்தை மேலும் மேலும் யோசித்து பார்த்ததில்